ஹலோ கைஸ் இப்போ விஆர் அப்படிங்கிற ஒரு ஓடிடியில் தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்க ஒரு சைஃபை கிரைம் த்ரில்லர் ட்ராமா தான் ரீஸ்டோர் பாயிண்ட். இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத அந்த வெளில பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சைஃபை லவர் அப்படின்னாலும் இந்த படத்தை கண்டிப்பாக ஒருக்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுலேயுமே இந்த ஃபியூச்சர்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா எடுக்கக்கூடிய ஒரு படங்களை அதிகமாக விரும்பி பார்ப்பீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படத்தை செக் பண்ணி பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இந்த ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய அந்த கேஜெட்ஸு கார்ஸு எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிபிளாக கையாண்டிருப்பாங்க. ஃபியூச்சரில் இந்த மாதிரி இருக்கிறதுக்கான பாசிபிள்ஸும் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கேஜெட்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஸோ அது இந்த படத்தோட ஒரு நியூட்ரல் பாயிண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறேன். சரி, இப்போ இந்த படம் எப்படி இருக்குது, படத்தோட கதை என்ன அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். படத்தோட கதை அப்படிங்கிறது 2041 பீரியடில் தான் அந்த படத்தோட கதை கரெக்டாக சித்தரிக்கப்பட்டிருக்கு. ஸோ அந்த பீரியடில் வந்து ஃபியூச்சர் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா டெவலப் ஆகிருக்கு. அதில் மனித உயிர்களை கூட வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அவங்கள திருப்பி கொண்டு வந்துடலாம் உயிரோட. அதில் நம்ம இப்போ எப்படி நம்ம லைஃபை இன்சூரன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி அதில் ஒரு இன்சூரன்ஸ் பாலிசி மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. ஸோ அதில் 48 மணி நேரத்துக்கு நீங்கள் வந்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க. ஸோ அதில் வந்து இன்சூரன்ஸ் எடுத்து பேக்கப் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இறந்து போயிட்டீங்க அப்படின்னா கூட வந்து உங்களால் 48 மணி நேரத்துக்குள்ளே அந்த ரீஸ்டோர் பாயிண்டில் போய் உங்களை உயிரோடு திருப்பி கொண்டு வந்துக்கலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபியூச்சர் டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் அந்த ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிற கிரியேட் பண்ண ஒருத்தர் அவரே வந்து பார்த்தீங்கன்னா அவரோட ஃபேமிலியும் சேர்ந்து ஒருத்தங்க மர்டர் பண்ணிடுறாங்க. அதில் மர்டர் பண்ணதுக்கப்புறம் அந்த நபருக்குள்ள பேக்கப்பே கிடைக்கல. அதில் ஒருத்தர் பேக்கப்பே எடுக்கல, இன்னொருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்கப் இருந்துமே அதை ஹேக் பண்ணி டெலீட் பண்ணியிருக்காங்க. இப்படிப்பட்ட சிச்சுவேஷனில் அந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்காக நம்ம போலீஸ் ஆஃபீஸராக வர நம்ம ஹீரோயின் வராங்க. ஸோ அவங்க வந்து இந்த கேஸை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஒருத்தர் இறந்து போனார்னு சொன்னால, ஸோ இந்த ரீஸ்டோர் பாயிண்ட்டை கண்டுபிடிச்சோடனே அவரே நேரில் வந்து இவங்க கிட்ட பேசுகிறாங்க. எப்படி வந்து உன்னால தான் பேக்கப் வந்து ஹேக் பண்ணி டெலிட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லும்போது நீ எப்படி உயிரோட வந்த அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட கேட்குறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடக்கிற அந்த சம்பவங்கள் என்ன, இந்த கேஸுக்கு பின்னால் இருக்க அந்த மர்மத்தை நம்ம ஹீரோயின் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி இந்த படத்தை எடுத்திருப்பாங்க. இப்போ இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரீஸ்டோர் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு வேல்யூபிளான ஒரு கான்செப்டை வச்சு அதை ஒரு டிடெக்டிவ் வந்து கண்டுபிடிக்கிற மாதிரியான ஒரு படமாக எடுத்ததே வந்து பார்த்தீங்கன்னா படம் பார்க்கறதுக்கு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு ஃபீல் கண்டிப்பாக கொடுக்குதுன்னு சொல்லலாம். தென் செகண்டாக இந்த படத்தோட ஒரு பாசிட்டிவ் அப்படின்னா கண்டிப்பாக விஷுவலேஷன் தான். நிறைய இடங்களில் விஎஃப்எக்ஸ் மூலமாக தான் காமிச்சிருக்காங்க அப்படிங்கிறது அப்பட்டமாக தெரியுது. அதுலேயுமே அந்த ஃபியூச்சர் டெக்காக நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால அதில் இந்த படத்தோட ஆன் ஸ்க்ரீனில் அந்த சீன் பை சீன் அந்த ரிச்னஸையும் சரி இவங்களோட எஃபெக்ட்டுமே ஆன் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கப்புறம் பாசிட்டிவ்னா கண்டிப்பாக இந்த கேஸை எடுத்துகிட்டு போன விதம். ஸோ ஃபியூச்சரில் நடக்குது அப்படின்னா அந்த ஃபியூச்சரில் அந்த ஏஐ மூலமாக ஹெல்ப் பண்ணுறதா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ட்ராமாவாக கண்டிப்பாக ஃபீல் ஆச்சு. இதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது படத்தில் நடிச்சிருக்க எல்லாருமே ஒரு நீட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ். ஹீரோயினோட பர்ஃபார்மன்ஸ் வந்து சூப்பராக இருந்துச்சு. பட் இந்த படத்தில் இருக்கிற ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் என்ன அப்படின்னா படத்தோட ஃபஸ்ட்டு 35 மினிட்ஸ் நல்ல விறுவிறுப்பாக வேகமாக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் வருது. அதுக்கப்புறம் டோட்டலாக ஒரு டவுன்ஃபால் வருது. திருப்பி தான் வந்து கடைசியில் தான் திருப்பி பிக்கப் ஆகுறாங்க. ஸோ நடுவில் கொஞ்சம் பீரியட் வந்து கொஞ்சம் லேக் ஆகோ இல்லை கொஞ்சம் போரிங்காக போகிற மாதிரியான ஒரு ஃபீல் கண்டிப்பாக எல்லாருக்கும் கிடைக்கலாம். அது மட்டும் தான் இந்த படத்தோட நெகட்டிவ். மற்றபடி படத்தோட தமிழ் டப்பிங்லாம் சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். இந்த படத்துக்கு நம்ம சேனல் ரேட்டிங்னு பார்க்கும்போது 5க்கு 3.3 வரைக்கும் ரேஷியோ கொடுத்துருக்கோம். மஸ்ட் வாட்சபிள், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.